நிறைய பேர் கிளம்பும் போதே சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ, சந்திராஷ்டமாச்சு என்ன ஆக போகுது. எந்த சந்திராஷ்டமும் எதுவும் பண்ணாது. என்னன்னா விபூதி எடுத்துக்கணுங்க. விபூதி எடுத்து இந்த ஒரு பாட்டு இந்த பாடி சுவாமி நினைச்சு நெத்தியில வைங்க. என்னன்னா வந்த வினையும் வருகின்ற வெவ்வினையும் கந்தன் என்று பேர் சொல்ல கலங்கி நிற்குமே செந்தில் நகர சேவகா என வெண்திருநீரு அணிவாருக்கு மேவ வாராதே வினை. நம்ம சொல்றோமே ஒவ்வொரு தடவையும் நீ ஏதோ போன ஜென்மத்தில் சரியான பாவம் பண்ணியிருக்க, அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுற. அது வந்த வினை, வருகின்ற வினை, இனிமேல் வரக்கூடிய வினை. யாருடைய பேர் சொன்னா ஒரு நிமிஷம் தள்ளி நிற்குமா? கந்தன் என்று பேர் சொல்ல கலங்கி நிற்குமே. இன்னொன்னு என்னவா, கந்தனுடைய பேர் சொல்லி அப்படியே விபூதிய நெத்தி நிறைய வைக்கிறவங்க கிட்ட விதி வேலை செய்யாது. இன்னைக்கு என் வாழ்க்கையில கண்கூட பார்த்த உண்மை இது. நான் மட்டும் இல்லை, எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை இது. காலையில எந்திரிக்கும் போதே பக்கத்துல விபூதி வச்சுக்கணும், எடுத்து முருகான நெத்தி நிறைய வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நகைக்கல்ல வச்சுக்குவாங்க, இப்படி ஒத்தக்கல்ல அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கணும். பொய் பேசுவதற்கு, அவசகுணமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, தேவையில்லாத பேசுறதுக்கு தான் வெக்கப்படணுமே ஒழிய நெத்தி நிறைய விபூதி பூசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. வாரியார் சுவாமியினுடைய வாக்கு. விபூதி பூசினா என்ன சார் ஆகும் அப்படின்னா முகம் பொடிவு பெறும், தேஜஸ் ஆகும். தேஜஸ்னா ஒளி பொருந்துவது அப்படின்னு. சில பேர் பார்த்தா சொல்லுவாங்க, இவனை பார்த்தா என்னன்னு தெரியல சார், அப்படி காது காலம் அப்பனும் போல் இருக்கும்பாங்க. பார்த்துனே அடிக்கணும்னு தோணும். ஏன் முகத்துல அவ்வளவு தீட்சணி முள்ளேன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே பிரகாசிக்குது. உள்ளுக்குள்ள பொறாம அழுக்கு எல்லாம் இருந்தா வெளியே பிரகாசிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள முருகன் இருந்தா முகத்துல பிரகாசிப்பார். அதுக்கு அடையாளம் எதுன்னா விபூதி. அப்ப இந்த கோவிலுக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, கோவிலுக்கு எது வாங்கி தருவது அப்படின்னா சுத்தமான பசுஞ்சான விபூதி. கோவிலுக்கு எவ்வளவு தூரம் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் செல்வம் வீட்டிலே பெருகும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த அருளை இறைவனிலிருந்து பக்தர்களுக்கு கடத்தக்கூடிய பொருள் அந்த பசுஞ்சான விபூதி. விபூதியில நிறைய வகை இருக்கு. அதுவும் பிரதோஷ நாள்ல, சிவராத்திரி, சஷ்டி இது போன்ற நாட்கள்ல சுவாமியினுடைய திருமேனிக்கு அபிஷேகம் பண்ணும் போது சுத்தமான பசுஞ்சான விபூதியை வாங்கி கொண்டு வந்து, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி கொண்டு வந்து அந்த விபூதி வைக்கிற அந்த சம்படம் இருக்கு பாருங்க, அதுவே நம்ம சமயத்துல அவ்வளவு முறை சொல்றாங்க. ஒரு பித்தாளையோ இல்லை ஒரு வெங்கலமோ இல்லை காப்பர் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா வில்வ குடுவை, வில்வக்காயினுடைய அதுலேயே டப்பா செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மரப்பெட்டி இதில் விபூதியை போட்டு வச்சுக்கோங்க. அந்த விபூதி போட்டு வச்சா அந்த டப்பாவே வச்சிருக்கக்கூடிய அந்த டப்பாவே இறைவனுடைய உடம்புக்கு சமமாகுங்கிறது நம்மளுடைய சமயம். அப்படி வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு மனசு சரியில்லை, சஞ்சலமா இருக்கு, கவலையா இருக்கு, என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேனே அந்த மந்திரத்தையோ இல்லை வேல்மாறலையோ, ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே அப்படின்னு சொல்லி கந்தர அனுபூதியோ இல்லை கந்தர் அலங்காரமோ நம்மளுடைய சொல்லுவாங்க. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிருதோடும் பயந்த தன்னை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமேன்னு சொல்லி அந்த கந்தர் அலங்கார பாட்டோ எதுவுமே சொல்ல முடியல சார். வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை 6 தடவை சொல்லி விபூதியை வச்சுட்டு படுங்க. உங்களுடைய பிரச்சனை எப்படி அப்படி பொங்குன பிரச்சனையெல்லாம் தானாக வந்து போயிடும். மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிரும். என்ன சார் நம்மளுக்கு தேவை? வெளியே இருக்கிறதெல்லாம் தாண்டி மனசு லேசானா தானே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். மனசை மேம்படுத்துவது நம்ம வைக்கக்கூடிய விபூதி. தினமும் நெத்தியில விபூதி வைங்க, கூச்சப்படாதீங்க. விபூதி வைக்கிறது கூச்சப்படாதீங்க. சாமியாருன்றாங்களோ இல்லை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு. கிழிஞ்ச பேண்ட் போடுறது கிண்டல் பண்ண மாட்டாங்க, ஓட்ட செருப்பு போடுறது கிண்டல் பண்ண மாட்டாங்க, நல்லா இருக்க தலையை களைச்சு விடுறது கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஆனால் விபூதி வச்சா கிண்டல் பண்ணுவாங்களா? விபூதி வைக்க வைக்க வாழ்க்கை மேன்மையரும். உங்கள் குழந்தை இருக்கா, அந்த குழந்தைக்கு நெத்தியிலே விபூதி வைக்க சொல்லி கொடுங்க. எந்த வீட்டில் சிறு வயதிலேயே ஒரு குழந்தைக்கு பக்தியை சொல்லி கொடுக்கிறார்களோ அவர் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை இறைவன் பார்த்து கொள்கிறான். அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த பெரியவங்களுடைய வாழ்க்கையை வரலாறை எடுத்து பார்த்தாலும் குழந்தையிலேயே அவங்க அம்மா அப்பா பக்தியை சொல்லி கொடுத்திருப்பார்கள். அதனாலதான் அந்த குழந்தை பெரிய லெவலுக்கு போயிருக்கு. உங்களுடைய வீட்டிலும் நீங்களும் விபூதியை நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் விபூதி ரூபமாக உங்கள் வீட்டில் வந்து விளைய